இந்த விவசாயத்தை விரும்பி செய்தால் சில போல லாபம் வரும் நஷ்டமும் வரும். பஸ்ல வந்தா பஸ்ல வந்தீங்களா? கனதூரம் போகணுமா? கனதூரம் 2 பஸ் இருக்கும். எனக்கு 9 மணிக்கிட்ட இருந்து 5 மணி மட்டுமா 1300 ரூபா தருவீங்க. உங்க முயற்சியை கைவிடாம மலம் தளராம முயற்சியை கைவிடாம செய்த மட்டும் சொன்னா இப்போ கண்டிப்பா லாபம் கிடைக்கும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்ப வந்து சங்கானையில வந்து நிச்சாமம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து நான் உங்களுக்கு சொன்னான் எல்லாமே ஒரே தோட்ட பிரதேசம் தான். எங்களை சுத்த வரை பார்க்க ஒரு ஆசையா இருக்கு. எல்லாமே பச்சை பசையில தான் இருக்கு. பாருங்க, இந்த இடம் மட்டும் வந்து நடுறதுக்கு விட்டுருக்கிறேன். பீட்ரூட் நட ஒரு பீட்ரூட் நடுற ஒரு அண்ணா அவரால் நாங்கள் போய் இப்ப சந்திச்சு பீட்ரூட் எப்படி செய்யறாருன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சொல்லும். வாங்க ஒரு வணக்கம். வணக்கம். அண்ணாக்கு என்ன பேர்? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். என்ன எத்தனை வருஷம் தோட்டம் செய்றீங்க? நாங்க கிட்டத்தட்ட 15-20 வருஷம் இருக்கும். இடையே ஒருக்கா போய் கட்டார் போய் வந்தேன். நீங்க நீங்க பெரும்பெருமை செய்றீங்க. நீங்கள் தோட்டத்துக்கு இறங்கி அப்படி வரும். அப்படி முதல் கொஞ்சம் கூலி தான் செய்தேன். நீங்க எங்களுக்கு காணியல் கிடைச்சிடுங்க. நாங்கள் சொந்தமா செய்ய வேணுமென்ற ஆசை இருந்தது. காணி என்ன மாதிரி வெளிநாட்டு போய் தான் பண்ணீங்களா? அப்படி அப்படி இங்க உங்களோட சொந்த நீங்க உங்களோட சொந்த இடமே தான் வெளிநாட்டு போய் வந்தா காணி எல்லாம் பண்ணீங்க. என்ன பயிர்கள் நீங்க செய்றீங்க? நாங்க முளாக்கண்டு, கத்தரி, வெங்காயம். மிளகா, கத்தரி, வெங்காயம் எல்லாம் செய்றீங்க. வெங்காயம் எல்லாம் செய்யறோம். இப்ப பீட்ரூட் வச்சிருக்கு. பீட்ரூட் என்ன திடீரென்று முடிவு கன ஆசை உங்களை செய்யணும். பக்கண்டு ஆற போட்டு அப்படியே விட்டுடுவோம். இந்த முறை முழு மூச்சா முடிவெடுத்து செய்றீங்க. அதான் ஆசையை நிறைவேற்றத்தானே என்ன ஆசைப்படுறோம் வேலையெல்லாம் செய்யறாங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தான் ஆசைப்படுறீங்க. வாழ்த்துக்கள். நினைச்ச செய்யுங்கள். அது வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் பீட்ரூட் செய்யணும். இது இந்த பீட்ரூட் எங்களோட நாட்டு விதையா இல்ல வெளிநாட்டு விதையா? வெளிநாட்டு விதை. எந்த நாடு? அமெரிக்கன். இது என்ன மாதிரி கிலோ கணக்கில் வரும் இல்ல எங்கட மாதிரி சின்ன இது கொஞ்சம் பெருசா வரும். மற்றது மார்க்கெட் கூட இங்கட நாங்களுக்கு தான் மார்க்கெட் கூட என்ன கொஞ்சம் அவ்வளவு எங்கட இனத்துக்கு கேட்ட மார்க்கெட் இல்ல. இப்ப எல்லாம் விருச்சி மந்தத்துல சிக்கலா தான் கிடக்கு. அப்ப இப்ப எங்கட பீட்ரூட் இப்ப இங்க முந்தி கூடவே ஜாழ்ப்பாணம் செய்யறோம் இல்ல மேலாயத்தெல்லாம் செய்யறோம்? அது எல்லா இடமும் செய்யறோம். எல்லா இடம் செய்யணும். கரெக்டுகள் எல்லாம் முந்தில இருந்து செய்யணுமா இல்ல அது மேல கரெக்டுகள் இங்க முந்தி போட்டிருக்கீங்க. காலநிலை பிரச்சனையால கொஞ்சம் பீட்ரூட் அங்க மலைய பக்கமும் இருக்கு தானே பீட்ரூட். அது குளிர் பிரதேசத்துல இன்னும் திறமா வரும். இப்ப அந்த பீட்ரூட் இங்க வரைக்குள்ள மார்க்கெட் நிலவரம் என்ன அது மலிவா இல்ல எங்கட இது மலிவா? இது விலை கூட அங்க இருந்து ஒரு இங்கேயும் இருந்து போய்க்க மலிவா தான் இருக்கு. அங்க கொஞ்சம் போகிற எம்பில நாங்கள் எந்த கேள்வி அதிகம் அங்கத்த கேட்கும் எங்கட ஊர்காய்க்கு தான். எதுக்கு போனாலும் ஜாழ்ப்பாணத்து காய்கறிகள் அங்கே ஒரு மார்க்கெட் உண்டு. ஜாழ்ப்பாணத்து காய்கறிக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்ப கேட்க ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. யாழ்ப்பாணத்து காய்கறிக்கு மார்க்கெட் என்று சொல்லக்குள்ள இது எத்தனை பயிர் இந்த பீட்ரூட்? இது எப்படியும் ஒரு 3 மாசத்துக்குள்ள போயிடும். இப்ப நாங்கள் உறவுகளை இப்ப நாங்கள் போட்டிருக்க விதை எத்தனை இது போட்டிருக்கிறீங்க? இந்த இதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? எத்தனை டின்? இதுக்கு இப்ப 3 டின்னு சொல்லி இப்ப 2.5 டின் தான் பிடிச்சிருக்கு. அது நான் இப்பதான் கூட போட்டுங்க இல்ல குறையவா என்ன மாதிரி? இல்ல இப்ப கொஞ்சம் கூட தான் போட்டுட்டோம். போடுற ஆக்கள் கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஆக்களும் இருந்தா கொஞ்சம் 2 போடுறதுக்கு 4 போட்டிருப்பேன். 4, 5, 6 அப்படி போட்டல கொஞ்சம் கூட முடிஞ்சு. ஒரு டின் என்ன விலை? ஒரு டின் 10,500 ரூபா போகுது ஒரு டின். பீட்ரூட் இப்ப நோய் என்று சொன்னா என்ன? அப்படி நோய் தாக்கங்கள் அப்படி ஏதாவது? நோய் தாக்கம் இப்பதான் நட்டு இருக்கிறோம். இனி அதுக்குரிய மருந்து கடையில கேட்டுதான் அடிக்கணுமா? அப்ப எல்லாம் இனிதான் கேட்டு அந்த தெரிஞ்சு கொள்ள போறீங்க. அந்த ஒரு உங்களுக்கு இங்க செய்த அனுபவமான கேட்டுதான் இப்ப செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆக்களை காலையிலே மந்த வருது. அப்ப நீ அண்ணன் தோட்டம் வளர்ந்து வரவங்க கிடைப்போம் பீட்ரூட் தோட்டத்தை என்ன ஆசைப்பாடி நம்ம அந்த உறவுல ஆசைப்பாடி நம்ம பீட்ரூட் தோட்டம் இப்ப நாங்கள் ஆரம்பத்துல போடுறோம் அப்படின்னு சொல்லி அது வளர்ந்து வர எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க ஆசைப்படணும். அப்ப வேண்டிய ஆசை 1.5 மாதத்துல அப்ப திருப்பி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் 1.5 மாதத்துல. அப்ப உங்களோட இப்ப இதோட சேர்த்து என்னென்ன பயிர் போட்டேன்னு சொன்னீங்க? முளாக்கண்டு வச்சிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டீங்களோ? அது இது கரிமுளா நட்டுருக்கு. அங்க பச்சை மிளகா ஆஞ்சு கொண்டு இருக்கீங்க. கத்தரியும் நிக்குது. கரிமுளை எந்த பயிர்ல லாபம் அதிகம்? லாபம் இப்ப பச்சை மிளகாயிலையும் கரிமுளாயிலையும் தான் லாபம். பச்சை மிளகா எவ்வளவு போகுது?
பச்சை மிளகாய் இப்ப 600 போகுது. 600 தானே. இப்போ கொஞ்ச நாள் 1000 ரூபா போனேன். 1000 1500 எல்லாம் போயிருக்கு என்ன. இப்போ உங்களுக்கு இப்ப தோட்டத்தோடையும் போயிடும். உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு சொன்னேன். பொழுதுபோக்குண்டா எங்களுக்கு இந்த இதுதான் தோட்டங்கள்ல எப்பவும் எல்லாரையும் பார்த்தபடியும் இங்கேயே நிக்கிறோம். இங்கேயே நிக்கிறீங்க. ஆசை எல்லாருக்கும் ஆசை. இப்ப இளமாட்டங்கள்லாம் எங்கட நிச்சாமத்துல இளமாட்டங்கள்லாம் நோக்கி போய் கொண்டிருக்காங்க தோட்டங்கள்ல. இப்போ இளமாட்டங்கள் இப்போ வேற இடங்கள்ல பார்த்தா வேற பிரச்சனை எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஆனா நிச்சாமத்துல வந்து இளமாக்கள் வந்து தோட்டத்தை விரும்பி செய்யணும் கடும் இருப்போம். அப்ப அது இப்ப அடுத்த கட்டத்துக்கு இந்த கிராமத்தை கொண்டு போறதுக்கு உதவும் உங்களுக்கு. இப்ப இளம் சமுதாயம் வந்து அதை எடுக்குன்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம். இங்க வந்து கூட என்ன தோட்டம் கவர்மெண்ட் என்ன வேலை கூட இங்க இருக்கு? கவர்மெண்ட் வேலையிலேயே இருக்கு. அவைய கூடி தோட்டம் செய்யணும். ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்ன தரமான தோட்டங்கள் செய்யணும். ஆக்களை வச்சு செய்யணுமா இல்ல தாவி ஆட்கள் அவையும் நல்லா பாடுபடி அவை நின்று இப்ப வேலை முடிய வந்து நின்று சனி ஞாயிறுகள் ஆக்களுக்கு சனி ஞாயிறு லீவு தானே என்ன. அங்க ஸ்ரீலங்கால அந்த கவர்மெண்ட் லீவு கூடின இதுன்னு சொன்னா ஸ்ரீலங்கா தானே. பார்க்க ஆசையா தான் இருக்கு. அப்ப நானும் ஒன்று கட்டி பாக்கட்டா இருக்குன்னு சொல்லி இதுயா கட்டி பாப்போம் என்ன இது இல்லையா இதுல ஆட்டுங்க இஞ்சாலும் வளைச்சு இங்கால என்ன கட்டினா சரியா? சரி ஆசையா இருக்கா செய்து பாக்குறான் என்ன சொன்னாங்களே. அப்ப இதுக்கு வந்து மருந்து எல்லாமே நீ கேட்டுக்கிறது அடிக்க கேட்டு தான் செய்யும். எத்தனை தடவை மருந்து அடிக்கணும்? எப்படியும் ஒரு 5-6 தடவை அடிக்க வேண்டியது. 5 தடவை அடிக்கணும். இப்ப இது அவருக்கு ரச்சிட்டீங்களா இல்ல? இனி எப்ப ரைப்பீங்க? திருப்ப இனி 4 ரைப்போம். 4 ரைக்கணும் இல்ல முளைக்கும் வரையும் ரைக்கணும். முளைச்சா பிறகு 4ஆம் முறை 5ஆம் முறைக்கு முளைச்ச வர 4ஆம் முறை 5ஆம் முறைக்கு இதான். மற்றது இது கீரை வகையை சேர்ந்ததான அந்த இலிகள். மற்றது புழுக்கள் கொஞ்சம் கூடுதலா பாதிக்கப்படும். புழு மருந்துகள்லாம் கூடுதலா பாதிப்போம். அப்ப உங்களை பற்றி கேட்கலாக்க சொன்னா கொஞ்சம் பெம்பிள் அடிச்சுலாம் கைப்பாருன்னு சொல்லி பெம்பிள் அடிக்கிற இதுல பெம்பிள் அடிப்பீங்க. களத்துல வாங்கினா வேலை என்ன வெள்ளக்காரு வேலை ஏண்டா வேலை. அப்ப அப்படி பெம்பல் அடிக்கிற ஆக்களோட ஆக்களை போவோம் இருப்பீங்க. எல்லாரும் 6 பேச ஆனுண்டாலும் நான் கதைச்சு கொண்டே இருப்பீங்க. அப்ப அண்ணன் கதைக்கிறதே கேட்டுப்போமே என்ன கதைக்கிறாருன்னு சொல்லி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். காசு வந்து கொண்டு இருக்கிற பேசாம இருக்க கூடாது. வெறும் போவோமே நாங்க காய்ச்சி சந்தோஷமா இருக்கோம். கதைச்சு பேசி சந்தோஷமா இருக்கும். யாரும் அங்கால பார்த்து கொண்டுண்டாலும் நான் என்னடா கதைக்காம நிக்கிறீங்களேன்னு கேட்டு கதைப்பீங்களா என்ன. அதான் அவருக்கு துரோகம் பஞ்சகம் சூது இல்லாம இருந்தாலே காணுமே என்ன. உண்மையாவோட நட்போ என்னமோ உண்மையா பழகணும் என்ன. பழகினாவோட நான் உண்மையா பழகணும். அப்ப உங்களோட தகவலுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரியே வஞ்சம் இல்லாம இந்த மாதிரி காய்ச்சிருக்கிறீங்க. உங்களோட தகவலுக்கு நன்றி. உங்களோட பீட்ரூட் வந்து நீ முளைச்ச ஒருவருக்கா நாங்கள் வந்து எடுத்து சொந்தங்கள் ஆசைப்படுங்கன்னு தானே கண்டிப்பா எடுத்து போடுவோம். பீட்ரூட் தோட்டம் பார்த்தினாங்க. இப்போ நாங்கள் வந்து முளையா தோட்டம் பார்க்க போறோம். முளையா இது இப்போ 1000 கட்டத்து வந்து ராஜ்யம் இருக்கிறீங்களா? இது 3ஆம் கட்டம் 3ஆம் ஆயிருங்க. அப்ப இப்போ இன்றைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முளையா ஆயலாம்? ஒரு 5-6 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு காயலாம். 5 நாளைக்கு. அப்ப ஆஞ்ச வர திருப்பி ரைப்பீங்களா? திருப்பி ரொம்ப ரைப்பீங்க. ஒவ்வொரு ஆச்சலுக்கும் இருக்கா அப்படி செய்வீங்க? அப்படி செய்யும். அப்ப முளையா எவ்வளோ போகுது சந்தையில? இப்ப 600 போகுது. 600 ரூபா போகுது. நீங்க கொடுக்குற விலையா இல்ல அவங்க அங்க விற்கிற விலையா? அவங்க விற்கிற விலை. சில விலை கூட விற்பின குழம்புக்கு போடுறதானே. முளையா பொறுத்தவரை என்னென்ன நோய்கள் வரும்? முளாயை பொறுத்தவரை இந்த அடி பழுப்பு நோயை தான் கூடுதலா வந்து. மற்றது இப்ப கடும் வெயில் காரணத்தால இந்த சுருள் வந்துடுது மேல் சுருள்கள் வரும். அப்ப அதுக்கெல்லாம் மருந்து இருக்கா? சுருளாமல் மருந்து அடிக்கிறது சும்மா சொல்றதுக்கு அடிக்கிறோம். ஆனா எடுபடுற சான்ஸ் இல்ல. அது தானா எடுபட்டாச்சு. மற்றபடி எடுபடா. இது வந்து எத்தனை நாள் முளையா? இது வந்து இப்ப 2.5 மாசம் ஆச்சு. 2.5 மாதம் ஆச்சு. எத்தனை மாசம் வரை இன்னைக்கு மிளகா கிட்டத்தட்ட 4-5 மாசத்துக்கு 4-5 மாதம் நிற்கும். அப்ப எத்தனை மாசத்துல காய்க்க தொடங்கும்? 2.5 மாசத்துல எல்லாம் காய்க்க தொடங்கும். 2 மாதத்துல இருந்தா 5 மாதம் வரையும் 5 நாளைக்கு ஒருக்கா 5 இருக்கு. 2.5 மாதத்துல எல்லாம் காய்க்க தொடங்கும். எல்லாம் பிறகு முதல் கட்டமா எல்லாம் பிறகு 2ஆம் கட்டங்கள் 5-6 நாள்ல ஆயிடலாமா? அப்ப எத்தனை பிறப்புல முளையா வச்சிருக்கேன்? இது 4 பிறப்பு ஃபுல்லா 9 பிறப்பு. அதுல கத்தரியா வாசிக்க நிக்குது. இது 4 பிறப்பு. கத்தரி மாங்கால வச்சிருக்கீங்க? ஆமா. அப்ப மருந்துகள் வந்து ஒவ்வொரு மருந்தோ இல்ல ஒரே மருந்தா? ஒரே மருந்து தான் அடிச்சு கொண்டு இருக்கு. ஒரே மருந்து தான் எல்லாத்துக்கும்.
பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன ஒரே இடமா வேண்டிடலாம் இதுக்கு ஒரு மருந்து அதுக்கு ஒரு மருந்து தான் பிரச்சனை என்ன ஒவ்வொரு மருந்து சில பேர் அடிக்கணும் நான் ஒரே மருந்து தான் ஒரே மருந்து தான் அடிக்கிறீங்க இதுக்கு பார்க்கலாம் அதுக்கு அப்படி அப்படி என்று வேலை செய்யுது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வேலை இது அவ மருந்து அடிக்கணும் மாத்தி மாத்தி அடிச்ச வேலையும் ஒரு மாதிரி தான் நிற்குது இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு வித்தியாசம் வண்டி இல்லை எத்தனை பிறப்புன்னு சொன்னீங்களே இது எத்தனை பிறப்பு கணிக்கண்டு இது ஃபுல்லா கத்தரியோட 9 பிறப்பு 10 இது மட்டும் 4 பிறப்பு 4 பிறப்பு கணிக்குதுன்னு அப்ப வேலை மண்டைக்கு வந்திருக்கணும் வேலைக்கு இவதான் வேலை உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கணும் இவ பக்கத்துல உங்க படல் இடப்புல இருந்து வந்திருக்கணும் இப்ப இவ வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்கணும் வேலைக்கு இப்போ இவ காலையில வந்துட்டீங்க வேலைக்கு 7 மணிக்கு அங்க வீட்டு போட்டுட்டு இப்ப மிளகாய விட்டு மிளகாய்க்கு வந்திருக்கேன் இவதான் பீட்ரூட் விதையில நட்ட அப்படி ஆகல் அனுபவமான ஆகலாம் அனுபவமான ஆக்கள் எல்லாரும் பிரச்சனை இல்லை அப்ப இது மிளகா வந்து இப்போ எத்தனை மணி எத்தனை மணி ஆகிவிடும் இவ 5 மணிக்கு போயிடுவேன் 5 மணி வரையும் ஆகிவிடும் எத்தனை மணிக்கு வேணும் சாப்பாடு டைம் எத்தனை மணி சாப்பாடு டைம் இப்போ 1:30 1 மணிக்கு கொடுக்கணும் என்ன இது கடை பாசலானா இல்லாட்டி 1 கடையில தான் சிலவுல சமைச்சு கொடுப்பாங்க சமைச்சு கொடுப்பீங்களா எத்தனை மூட்டை ஆகலாம் ஒரு நாளைக்கு இதுக்குள்ள சொல்லலாம் சிலவுல இதுக்குள்ள ஒரு 5 மூட்டையும் வரும் 5 மூட்டையும் வரும் ஒரு மூட்டை எத்தனை கிலோ வரும் ஒரு மூட்டை எப்படியும் ஒரு 35 கிலோ வரும் 35 கிலோ வரும் வணக்கம் அக்கா வணக்கம் நீங்க எந்த இடம் இருக்கிறது நான் புன்னால கிருஷ்ணங்கோலடி அங்க இருந்து இங்க வாரீங்க என்ன பேர் உங்களுக்கு எனக்கு ஆனந்தராசா பவானி பொன்னால கிருஷ்ணங்கோலி இங்க இருந்து தூரமா எவ்வளவு தூரம் போகணும் பஸ்ல வந்தேன் பஸ்ல வந்தீங்களா கனதூரம் போகணுமா கனதூரம் 2 பஸ் எடுக்கும் 2 பஸ் எடுக்கணும் எத்தனை கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் வருமா கூட 10 கிலோமீட்டர் 2 பஸ் எடுத்து வந்திருக்கிறீங்க எல்லாருமா இல்ல நீங்க மட்டும்தான் நாங்க அந்த இடமா நான் மட்டும்தான் அந்த இடம் நீங்கள் மட்டும் அந்த இடம் இப்போ பஸ்ஸுக்கு எவ்வளவு முடியும் பஸ்ஸுக்கு 80 ரூபா அதுல இருந்து இதுல வர 40 ரூபா சித்தங்கனி பொன்னாலையில இருந்து சித்தங்கனிக்கு வர 40 ரூபா பேந்தாங்கால இருந்து இஞ்சால வர 40 ரூபா அப்ப நீங்கள் இந்த தோட்ட வேலை செய்யறதோ தோட்ட வேலை எவ்வளவு காலமா செய்யறீங்க நான் இப்ப 10 வருஷத்துக்கு மேல செய்யறீங்க இப்ப உங்களுக்கு இது மிளகா போடுங்கிறதுக்கு என்ன மாதிரி சம்பளம் தருவீங்க எனக்கு 9 மணில இருந்து 5 மணி மட்டுமா 1300 ரூபா தருவீங்க 9 மணில இருந்து 5 மணி வரையும் 1300 ரூபா தருவீங்க அப்ப சாப்பாடு மதியம் சாப்பாடு 11 மணிக்கு கொண்டு வந்து சாப்பாடு பிளேன் டீ காலை சாப்பாடு தருவீங்க 11 மணிக்கா மதிய சாப்பாடு தான் வரும் 1 மணி 1:30 மதிய சாப்பாடு வரும் இது எப்படி உங்களுக்கு இந்த வேலை ஈஸியா பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லை கஷ்டம் பண்ணாலுமே என்ன செய்யறது செய்யத்தான் போகணும் என்ன வெயிலுக்கு என்ன செய்ய சரியான வெயிலா இருக்கு என்ன எல்லாம் பேர்த்து கொட்டு சரியான வெயிலா தான் இருக்குது அம்மாவுக்கு 2 பிடிக்கணும் அம்மாவுக்கு இப்ப எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு 4 பிள்ளைகள் 4 பேர் என்ன செய்யணும் படிக்கணுமா இல்ல எல்லாரும் கட்டி இன்னும் ஒரு ஆள் தான் படிக்கிறா எல்லாம் கல்யாணம் ஒரு ஆள் ஓயல் படிக்கிறா நீங்கள் வந்து இப்ப மிளகா தோட்டம் மற்றது நடுற விதிகள் நடுற அதெல்லாம் செய்வீங்க நீங்கள் இப்ப உங்களுக்கு காசுன்ற வந்து என்ன மாதிரி இப்ப மூட்டை கணக்கோ இல்ல கிலோ கணக்கோ என்ன மாதிரி தெரிவிக்கணும் நாள் சம்பளம் அப்படியும் இருக்கும் இப்ப கிலோ கணக்கு அப்படின்னு இருக்கும் இல்லையா வெங்காயம் கிலோ கணக்கு இது வந்து நாள் கணக்கு 9 மணிக்கு வந்து 5 மணி போல 1300 தெரியும் நம்ம என்ன அப்ப மற்ற அக்காக்கள் எங்க இருக்கிற நீங்க அம்மாக்கள் வெள்ளை சுட்டி வேறையா வெள்ளை சுட்டி இறாலி மற்ற வா பொன்னால அப்ப இந்த வா வெள்ளை சுட்டி அப்ப இங்க ஒரு வடக்கம்புரான்னு சொன்னீங்களா அந்த இடத்துல இருந்து யாரும் வந்திருக்கீங்க வடக்கம்புராயில இருந்து ஒரு பேரே இல்லை சரி நன்றி அம்மா உங்களோட தகவலுக்கு ஓகே அண்ணன் உங்களோட மிளகா தோட்டத்தையும் காட்டினீங்க ஒரு நன்றி உங்களோட வேலைக்கும் மத்தியிலையும் வந்து பீட்ரூட்டை பார்த்தோம் உங்களோட மற்றது உங்களோட மிளகாயும் பார்த்தோம் கத்தரியும் பார்க்கலாம் ஆனால் நேரம் காணாதபடியால் வந்து எங்களோட வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்ளுவோம் அதுவும் இன்னொரு ஆளை விட்டுட்டு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்போ அண்ணன் சொன்னது உண்மைதான் அந்த எல்லாரையும் வந்து எப்படி சொல்கிற ஒரு ஜாலியாக பழகக்கூடிய ஆளுன்னு சொல்லி சொன்னவர் அப்படி எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தையும் கூட வந்து விடைபெறுகிறோம் இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திச்சு எடுப்போம் மற்றது நான் சொல்ல விரும்புகிறது என்ன சொன்னால் இந்த விவசாயத்தை விரும்பி செய்தால் சில போல லாபமும் வரும் நஷ்டமும் வரும்
அப்போ நாங்க முயற்சியை கைவிடாம செய்யணும், மலம் தளராம முயற்சியை கைவிடாம செய்தோம்னு சொன்னா இப்போ கண்டிப்பா லாபம் கிடைக்கும். அது என்ன நுணுக்கங்கள் என்னன்னு சொல்லி மற்றது ஒருக்கா செய்து ஓடக்கூடாது. மற்றது முதல் ஆரம்ப காலகட்டங்கள்ல பெரிய ஆக்களை எல்லாம் கேட்டு அறிஞ்சு செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னா தரமா செய்யலாமா என்ன. அப்போ தோட்டத்துக்கு இறங்கினா வெட்டி தான் சிலவுல தோல்வியும் வரும். ஆனா அது சலிக்காம இருக்கவும் செய்தா என்ன நுணுக்கங்களை பிடிச்சவனா பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாமா. ஓகே, நன்றி அண்ணா. மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்பண்ணாங்க. வேற மற்றவங்க நீங்க செய்யற எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு வந்து காட்டுவோம். நன்றி. கண்டிப்பா.